அந்த பிள்ளைகளுக்குரிய மேசின் அப்பம் வரணும். நாய்க்குட்டிகளுக்காவது துணிக்கு கிடைக்குது, இப்போ அது கூட நமக்கு கிடைக்கலன்ற மாதிரி ஆயிடுச்சு. கர்த்தர் வானத்தை அடைத்தார், ஒன்றும் வரல. கர்த்தர் இருதயத்தை அடைத்தால் ஒன்றும் வராது. கர்த்தர் கதவுகளை அடைத்தால் எந்த கதவும் திறக்காது. கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு வாழ்கிற ஜனங்க நம்ம அப்படி புரிந்து கொள்ளணும் வாழ்க்கை. ஆனாலும் நம்ம நடத்தி கொண்டு தானே வர்றாரு. நான் உன்னை நடத்துவேன். நான் இந்த மாதிரிலாம் ஆண்டவர் சொல்கிறப்போ, அப்படியா இவ்வளோ நாள் நீங்கள் தான் ஆண்டவர் நடத்துனீங்க, இது என்ன புதுசாக இருக்குது, என்ன நடத்துவேன். அப்புறம் தெரிஞ்சிச்சு, நடந்து கொண்டுக்கிறவைகளெல்லாம் தலையிட போக ஆரம்பிச்சிச்சு. அந்த வார்த்தை உண்மையானது. ஆனால் நடத்துவேன்னாரு, நடத்துகிறாரு. அண்ணா கருத்து குறைவில்லாமல் நடத்துகிறாரு. வர வேண்டிய வரவுகள் துறவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும், மலை போல் இருந்ததெல்லாம் பருவதங்களை போல் இருந்ததெல்லாம் நிலை மாறி போனாலும் கர்த்தர் நடத்துகிறாரு. அதுதான் அந்த அர்த்தம். நான் உன்னை நடத்துவேன்னு சொன்னேன் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தைக்கும் கர்த்தர் சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து கொண்டு போகிறதோடு தான் என்னுடைய ஜீவியம் போய் கொண்டிருக்கிறது. இதில் பணம் வந்து என்ன பண்ண போகுது, ஜனம் வந்து என்ன பண்ண போகுது? இந்த பணமும் ஜனமும் தள்ளி பயணப்படுது. எல்லாமே பணம் வச்சே நம்ம பயணப்பட முடியாது, எல்லாமே ஜனம் வச்சே பயணப்பட முடியாது. கர்த்தரோடு நீங்கள் சஞ்சரிக்கிறதுக்கு நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும், ஆவிக்குரிய ஆகாரமாக இருக்கும் என்று நம்பி சொல்லுகிறேன். ஒழுங்காக இந்த பக்கம் வந்துட்டேன்னா தப்பிச்சோம். அது எல்லாம் கண்ணெல்லாம் திறந்துச்சு. தேவதூதன் வந்தான், தேவதூதன் சொன்னது, தண்ணி வாங்கி குடிச்சது, சாப்பிட்டது, ஆபிரகாமோடு இருந்து பொண்ணில் பெற்றது எல்லாம் அப்புறம் வானே வானது, சங்காத்தமே வேணாம், சகாசமே வேணாம் அப்படின்னு டோட்டலாக பின் வாங்கி போய் அந்த அம்மா போயிடுச்சு. அந்த மகனை போய் ஏதோ எகிப்து தேசத்தில் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் கடைசி வரைக்கும் ஒரு துஷ்ட மனுஷனாக இன்று வரை இருக்கிறான். இன்று வரைக்கும் அவன் வம்சத்தான் இருக்கிறாங்க இல்லையா? அதனால் கண் திறக்கப்பட்டுட்டா நம்ம ஜெயிச்சிட்டோடு இல்லை. கண் திறக்கப்பட்டுன்றது அனுதினமும் திறக்கப்படணும், அனுதினமும் திறக்கப்படணும். இது ஒரு ஆவிக்குரிய பக்குவம். இது எந்த சபையை போகிறீங்க? நாங்கள் பெந்தகோஸ்து சபை. அப்போ நகை போட மாட்டீங்களா? அப்போ வெண் வசம் தெரிப்பீங்களா? அதெல்லாம் அந்த காலம். இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை. நீங்கள் சத்திய மார்க்கத்தார் ஜீவ மார்க்கத்து நேராக போகிறீங்களா? உங்கள் கண்கள் திறக்கப்படும். வெந்தகோசோ உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவாது. உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் இந்த அனுபவம் இருந்தால் தான் நீங்கள் ஹெல்த்தி, ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியும். அதுக்கு இந்த தேவனுடைய தலைமைத்துவம், தேவன் கொடுத்த தலைமைத்துவமோ இங்கு உரைக்கப்படுகிற சத்தியமும் உங்களுக்கு உதவி செய்யும். மற்றபடி சபை ஒன்றும் செய்யாது, போதகன் ஒன்றும் செய்ய முடியாது. ஃபேக்ட். இந்த நாட்டு நடப்பு இது.